ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு டிப்ஸ் வீடியோ தான். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லா இடத்துலையும் படிஞ்சிருக்கக்கூடிய உப்பு கரையை வந்து எப்படி ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக வந்து இதை ரிமூவ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதிகமாக எந்த இடத்துல தண்ணி பட்டுட்டே இருக்கோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உப்பு கரை ரொம்ப ஜாஸ்தியாக படிஞ்சிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் தேய்ச்சி கழுவினாலும் போகவே போகாது. ஸோ அதுக்கான ஒரு டிப்ஸ் தான் இது. இந்த மாதிரி வந்து உப்பு கரை படிஞ்ச இடத்துல, அதாவது பிவிசி டோர்லேயோ அல்லது உடன் டோர்லேயோ அல்லது இந்த மாதிரி சிங்க் தொட்டிலையோ எங்கே வந்து உப்பு கரை ரொம்ப படிஞ்சு போயிருக்கோ அந்த இடத்துல வந்து லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க, அல்லது இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லெமன் சால்ட்டு, எலுமிச்சை உப்புன்னு சொல்லுவாங்க. எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாதவங்க நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சால்ட்டையே வந்து போட்டு க்ளீன் பண்ணலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மேஜிக் மாதிரி ஒரு சூப்பராக வந்து க்ளீன் ஆகும். ஸோ கண்டிப்பாக இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் தான். ₹10 ₹12 தான் விற்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து இதை தூவி விட்டுறலாம். தூவி விட்டுட்டு இந்த மாதிரி நார்மலாக நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரப் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு நம்ம வந்து தீத்தி எடுத்தோம் அப்படின்னாலே நமக்கு உடனேவே வந்து இந்த உப்பு கரை வந்து ரிமூவ் ஆகி வெளியில் வருது. உங்களுக்கு அப்படியே கண்கூட தெரியும் பாருங்கள். இது வந்து அதிகமாக போடணுன்னு கூட அவசியம் கிடையாது. நான் எவ்வளோ கம்மியாக தான் தூவி விட்டுருக்கேன் பாருங்கள். அதுலேயே வந்து எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகுது பாருங்கள். நான் வந்து ஒரு 2 மினிட்ஸ் கூட வெயிட் பண்ணல. உடனேவே நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இதுவே உங்கள்கிட்ட லெமன் சால்ட் இல்லை அப்படின்னா, நார்மலாக நமக்கு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சால்ட்டை கூட நீங்கள் போட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு நல்ல சூப்பராக வந்து பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகி வந்துடும். பட் லெமன் சால்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு மேஜிக் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக இதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிங்க் மட்டும் இல்லாமல் சில்வரில் உள்ள பைப்ஸு, இந்த மாதிரி பிவிசி டோரு அல்லது உடன் டோரு அல்லது உங்களுடைய சில்வர் பாத்திரங்களில் படிஞ்சிருக்கக்கூடிய உப்பு கரை, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ண முடியும். இப்படி உங்களுக்கு எங்கெல்லாம் உப்பு கரை படிஞ்சு போயிருக்கோ அந்த இடங்கள்லாம் நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.